नमस्ते இது ஞான சுரபி கிரேட் 8 पार्ट 1 ईश्वर कहाँ है இறைவன் எங்கே இருக்கிறார் मंगलपुरी नामक देश में राजा चंद्रसेन शासन कर रहे थे मंगलपुरी அப்படிங்கிற பேருடைய ஒரு நாட்டை ராஜா சந்திரசேன் ஆட்சி செய்து வந்தார் वे भले और प्रजा के सुख दुख का ख्याल रखने वाले थे அவர் தன் நாட்டு மக்களினுடைய நன்மைக்கும் சந்தோஷத்தை பற்றின அதிக அக்கறை கொண்டவராக இருந்தார் உன்கே பிரதான் மந்திரி விருத और बड़े विद्वान थे அவருடைய மந்திரியானவர் சீனியர் விருத் அப்படின்னா சீனியராக இருந்தார் மிகப்பெரிய ஒரு வித்வானாகவும் இருந்தார் एक दिन राज्यसभा में राजा ने सभासदों से यह प्रश्न किया ईश्वर कहाँ है किस दिशा में है और क्या करने में समर्थ है ஒரு நாள் ராஜா தன்னுடைய ராஜசபையில் எல்லார்கிட்டையும் கேட்குறாரு என்ன அப்படின்னா இறைவன் எங்கே இருக்கிறாரு எந்த திசையில் இருக்காரு அவரால் என்ன செய்ய முடியும் அல்லது அவர் என்ன செய்ய தகுதியானவர் அப்படின்னு சொல்கிறார் கேட்குறாரு சப் லோக் விசாரமே டூப் கயே எல்லாரும் யோசனையில் மூழ்கி போயிட்டாங்க பரந்து கிசி கோபி இஸ்கா உத்தர் நஹி சூஜா ஆனால் யாருக்குமே இதனுடைய விடை தெரிய வரல लंबे समय बाद राजा ने अपने मंत्री जी से इनके उत्तर बताने को कहा ரொம்ப நேரம் கழிச்சு ராஜா தன்னுடைய மந்திரி கிட்ட இதற்கான பதிலை சொல்றதுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு तो मंत्री जी ने एक दिन का समय मांगा அப்போ அந்த மந்திரி அதனுடைய பதிலை கொடுக்கறதுக்காக ஒரு நாள் டைம் கேட்கிறாரு घर वापस आए मंत्री चिंतित हो गए வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த மந்திரி கவலையோட இருந்தார் उनके बुद्धिमान पोते ने यह देखा அவருடைய புத்திசாலியான பேரன் இதை பார்க்குறான் वह उनके पास आया और पूछा दादाजी आप क्यों चिंतित हैं क्या हुआ தன்னுடைய பேரன் அவர்கிட்ட வந்து தாத்தா கிட்ட கேட்குறான் தாத்தா நீங்கள் ஏன் கவலையோட இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் தப்ப மந்திரி ஜீனே சாரி பாத்தையும் பத்தாயி அப்போ சபையில் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட பேரனுக்கு சொல்லிடுறாரு पोते ने कहा पेरन சொல்றான் चिंता मत कीजिए दादाजी कवलपड़ादींगे ताता मैं कल राज्यसभा जाऊंगा और राजा के प्रश्नों के उत्तर दूंगा நாளைக்கு நான் ராஜ்யசபா போவேன் ராஜாவினுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான் मंत्री जी एकदम डर गए मंत्रीக்கு ஒரே பயமா போயிடுச்சு उन्होंने कहा बेटा तुम बहुत छोटे हो यह नहीं हो सकता நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க அதனால உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு போத்தி ने कहा नहीं दादाजी मैं आपका नाम बढ़ाकर रखूंगा இதை கேட்ட பேரை என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல தாத்தா நான் உங்களோட பேரை கெடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறோம் दूसरे दिन सब लोग प्रश्न के उत्तर जानने के लिए उत्सुक थे उत्सुक அப்படின்னா ரொம்ப ஈகரா இருக்கிறது மறுநாள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க मंत्री जी की प्रतीक्षा थी मंत्री வருவார்னு எல்லாரும் காத்திருந்தாங்க प्रतीक्षा அப்படின்னா காத்திருக்கிறது राजा ने मंत्री का पता लगाने को कहा ராஜா मंत्री என்ன ஆனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பினாரு तो पोते ने कहा அப்போ அந்த பேரன் சொல்றான் क्षमा कीजिए महाराज மன்னிச்சிருங்க ராஜா दादाजी की तबीयत ठीक नहीं है தாத்தாவினுடைய உடல்நிலை சரியில்லை तबीयत அப்படின்னா உடல்நிலை मैं आपके प्रश्नों के उत्तर दूंगा உங்களோட கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு அந்த பேரன் சொல்லிடுறான் सभी लोग चकित होकर बालक को देखने लगे எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு அந்த சிறுவனையே பார்க்க தொடங்குறாங்க राजा ने कहा राजा சொல்றாரு ठीक है बेटा तुम ही बताओ நீ ஏன் சொல்லிடு ईश्वर कहाँ है கடவுள் எங்க இருக்காருன்னு கேக்குறாரு पोते ने एक कलश में दूध लाने को कहा பேரன் ஒரு கலசத்துல பால் கொண்டு வர சொல்லி சொல்றான் कलश में दूध लाया गया அதே கலசத்துல பால் கொண்டு வரப்படுகிறது बालक ने राजा से पूछा அந்த சிறுவன் ராஜா கிட்ட கேக்குறான் मक्खन कैसे निकाला जाता है வெண்ணெய் எப்படி இதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு அந்த சிறுவன் ராஜா கிட்ட கேக்குறான் राजा ने उत्तर दिया ராஜா பதில் கொடுக்கறாரு दूध को मथने से मक्खन निकाला जा सकता है பாலை கடையறதுனால நமக்கு அதிலிருந்து வெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு तो बालक ने कहा அப்ப அந்த சிறுவன் என்ன சொல்றான் அப்படின்னா महाराज आप इस दूध में रहे मक्खन को दिखाइए அப்படின்னா நீங்க இந்த பால்ல இருக்கிற வெண்ணெயை காட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறான் राजा आश्चर्य में पड़ गए और कहा कि दूध में मक्खन तो है
परंतु दिखाया नहीं जा सकता है. ராஜா ஆச்சரியமாயிடுறாரு, ஷாக் ஆயிடுறாரு. ஆனா சொல்றாரு என்ன பதில் அப்படின்னா, பால்ல வெண்ணெய் இருக்கு, ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. बालक ने कहा आपके प्रश्न का उत्तर मिल गया है. உங்களோட கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். दूध में रहे मक्खन के समान ही ईश्वर भी इस संसार के कण कण में निहित है. பால்ல இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத வெண்ணையை போலதான் ஈஸ்வரும் இந்த உலகத்துல ஒவ்வொரு அணுக்களிலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றான். ராஜா ने बहुत खुश होकर दूसरे प्रश्न पूछा. ராஜாக்கு இந்த பதிலை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய இரண்டாவது கேள்வியை கேட்கிறாரு. ஈஸ்வர் கிஸ் திஷா மே ஹே, கடவுள் எந்த திசையில இருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு. பாலக் ने एक दीपक लाने को कहा. சிறுவன் ஒரு விளக்கு கொண்டு வர சொல்லி சொல்றான். அவர் ராஜா से कहा महाराज आप बताइए दीपक किस दिशा की ओर பிரகாஷ் தே ரஹா ஹே. ஒரு விளக்கை எடுத்துட்டு வர சொல்லி அந்த விளக்கை காட்டி ராஜா கிட்ட அந்த பையன் என்ன கேட்கிறான், இந்த விளக்கு எந்த திசையில தன்னுடைய ஒளியை பரப்புது அப்படின்னு சொல்றான். ராஜா ने कहा दीपक सभी दिशाओं की ओर प्रकाश दे रहा है. அப்போ ராஜா என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, தீபம் எல்லா திசைகளிலும் தான் தன்னுடைய வெளிச்சத்தை பரப்புது அல்லது கொடுக்குது. बालक ने कहा महाराज जैसे दीपक सभी दिशाओं को प्रकाशित कर रहा है उसी प्रकार ईश्वर भी सभी दिशाओं में विराजमान है. தீபமானது எல்லா திசைகளையும் தன்னுடைய ஒளியை கொடுக்கிற மாதிரி இறைவனும் எல்லா திசைகளிலும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு பதில் கொடுக்கிறான். ராஜா ने बहुत आनंदित होकर तीसरा प्रश्न पूछा. இப்போ அளவு கடந்த சந்தோஷம் அடைந்து மூன்றாவது கேள்வியும் சிறுவன் கிட்ட அந்த ராஜா கேட்கிறாரு. ஈஸ்வர் क्या करने में समर्थ है. கடவுள் என்ன செய்ய தகுதியானவராக இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்பொழுது अब बालक ने राजा से कहा. இப்போ சிறுவன் ராஜா கிட்ட சொல்றான், मैं इस प्रश्न का उत्तर आपके सिंहासन पर बैठकर बताऊंगा, कृपया मुझे अनुमति दीजिए. உங்களுடைய இந்த மூன்றாவது கேள்விக்கு பதில உங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து நான் சொல்றேன், தயவு செய்து எனக்கு அதுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். राजा सिंहासन से उठकर नीचे आए और बालक को अपने सिंहासन पर बिठाया. ராஜா சிம்மாசனத்தை விட்டு இறங்கி கீழே வராரு. அந்த சிறுவனை தூக்கி அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாரு. சபி சபாசத அச்சரஜ்மே படுகையே. எல்லா சபையோர்களுக்கும் ஆச்சரியமா போயிடுது, அதிர்ச்சியா போயிடுது. துரந்த் வஹா ஹல்சல் மச் கயி. அங்க ஒரே சத்தம் பரவிடுது. ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க. ராஜா ने सबको शांत रहने को कहा. எல்லாரையும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சாந்தப்படுத்துறாரு ராஜா. बालक ने उत्तर दिया. இப்போ அந்த சிறுவன் பதில் சொல்றான். என்ன அப்படின்னா, ஈஸ்வர் சர்வசக்திமான் है. கடவுள் சர்வசக்தி படைத்தவராக இருக்கிறார். कुछ भी करने में सक्षम है. எதை செய்யவும் அவருக்கு தகுதி இருக்கு. ராஜா को रंक और रंक को राजा बनाने में समर्थ है. ராஜாவை ஏழையாகவும் ஏழையை ராஜாவாகவும் உருவாக்குவதில் அவருக்கு தகுதி இருக்கிறது, அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். यह सुनते ही राजा ने उस बालक को अपने कंधों पर उठा लिया. सबने तालियां बजाई. இந்த பதிலை கேட்டதும் ராஜா அந்த சிறுவனை தூக்கி தன்னுடைய தோள் மேல உட்கார வச்சுக்கிறார். எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க.